மதுரை திருமங்கலம் அருகே கொலை செய்யப்பட்ட மணிகண்டன் உடல் நேற்று மாலை அழுகிய நிலையில் தலையில்லாமல் மீட்கப்பட்ட நிலையில் 17 மணி நேரத்திற்கு பின் தலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன சத்யகுமார், விவரிங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பெரிய உலகாணி கிராமத்தை சேர்ந்தவர் பரமசம், அவரது மனைவி லட்சுமி. இவர்களுக்கு மணிகண்டன் என்னும் மகன் உள்ளார். இவருக்கு இன்னும் திருமணமாகாத நிலையில் இவர் ஆவியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குவாரியில் தங்கி டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மணிகண்டன் காணாமல் போனதாக அவரது தாய் லட்சுமி ஆவியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் மணிகண்டனை தேடி வந்தனர். இந்த நிலையில் அந்த ஆவியூர் காவல் நிலையத்தில் பாரதி ராஜா மற்றும் விக்னேஷ் என்ற 2 நபர்கள் ஆஜராகி தாங்கள் தேடி வரும் மணிகண்டன் என்ற நபரை தாங்கள் தான் கொலை செய்ததாகவும், கள்ளிக்குடி அருகே உள்ள கொக்குளம் கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் அருகே அவரை கொலை செய்து வீசி சென்றதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடத்தில் கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இந்த ஆவியூர் மற்றும் கூடக்கோவில் காவல்துறையினர் காணாமல் போன மணிகண்டனின் உடலை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மீட்டனர். ஆனால் மணிகண்டனின் தலையின்றி உடல் மட்டும் அங்கு நேற்று இரவு கிடைத்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்தில் தலையை கண்டுபிடித்து தராமல் உடலை வாங்க மாட்டோம் என கூறி கூடக்கோயில் காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மணிகண்டனின் தலை மீட்பதற்காக அங்கிருந்த நீரை JCB மற்றும் மோட்டார் மூலம் வெளியேற்ற திட்டமிட்டு காவல்துறையினர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தற்போது சுமார் 17 மணி நேர முயற்சிக்கு பிறகு மணிகண்டனின் தலையை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். தற்போது அவரது மணிகண்டனின் உடல் மற்றும் தலை பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்க வைக்க நன்றி சத்யா.